வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவம்பர் 2023ல் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் கேட்ட 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் 10 மார்க் ப்ராப்ளம் பார்த்தாச்சு. இப்போ 5 மார்க் ப்ராப்ளம் பார்க்கலாம். எஸ் பாருங்கள். The following ledger balances were extracted from the books of Varun Limited as on 31/3/2013. Land and building rupees 2 lakh. 12% debentures rupees 2 lakh, share capital rupees 10 lakh, equity shares of rupees 10 each fully paid, plant and machinery rupees 8 lakh, goodwill rupees 2 lakh, investment in shares of Raja Limited rupees 2 lakh, general reserve rupees 1,95,000, stock in trade rupees 1 lakh, bills receivables rupees 50,000, debtors rupees 1,50,000, creditors rupees 1 lakh, bank loan rupees 1 lakh, provision for tax rupees 50,000, proposed dividend rupees 55,000. Prepare the balance sheet of the company. பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே அசட்ஸும் லயபிலிட்டியும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்மளை பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் நம்ம போட வேண்டியதில்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இங்கே இருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். எஸ், இப்போ இதில் எதெல்லாம் எந்தெந்த நோட் தெரியும் இல்லையா, இப்போ அந்த நோட் படி நம்ம போடலாம். ஃபஸ்ட்டு லயபிலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லயபிலிட்டியில் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஷேர் கேபிட்டல் இருக்குது. ஓகே, ஷேர் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 lakh rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் ரிசர்வ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நமக்கு ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட்டோட பேலன்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ போடலாமா? எஸ் பாருங்கள், இதுதான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நோட் நம்பர் 1 ஷேர் கேபிட்டல். ஓகே, ஷேர் கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதாவது எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது ஈக்விட்டி தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ப்ரிஃபரன்ஸ்னால் கண்டிப்பாக அங்கே ப்ரிஃபரன்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10 lakh rupees. ஓகே, வேறு எதுவும் இதில் கிடையாது. கால்ஸ் இன் அரியர் அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாததுனால இந்த ஜென்ரல் ரிசர்வ் 1,95,000 மட்டும் அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம், அவ்வளோதான். ஓகே பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். 5 மார்க்கில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எஸ், இப்போ நோட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பாரோயிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிபெஞ்சர்ஸ் இருக்குது. 12% டிபெஞ்சர்ஸ் 2 lakh rupees இல்லையா, அது போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நோட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பாரோயிங்கில் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், லோன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், லோன் பேங்க் லோன் அன்செக்யூர்டு இருக்குது இல்லையா, அப்போ இது நம்ம ஷார்ட் டேர்ம் பாரோயிங்கில் போட்டுக்கலாம் 1 lakh. எஸ், அப்புறம் அடுத்து நோட் நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரேட் பேயபிள், அதில் கிரெடிட்டாஸ் இருக்குது 1 lakh rupees, அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நோட் நம்பர் 6ல் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன். எஸ், இங்கே ப்ரொவிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் இருக்குது 50,000, ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் இருக்குது. ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்தா தான் நமக்கு எங்கே போடுவோம் அப்படின்னா 2 இடத்துல போட வேண்டியது இருக்கும். அப்ராப்ரியேஷனில், அதாவது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் வந்து அப்ராப்ரியேஷனில் போட வேண்டியது இருக்கும். இங்கே வந்து பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன் தானே நமக்கு கொடுத்துருக்காங்க, அதனால் இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்லேயே போட்டுக்கலாம். ஓகே, அதனால் பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் ஒரு 50,000, ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் ஒரு 55,000, மொத்தம் பார்த்தீங்கன்னா 1,05,000, அவ்வளோதான். ஓகே, இப்போ லயபிலிட்டி எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசட் தான். பாருங்கள், லேண்ட் அண்ட் பில்டிங் இருக்குது, பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குது, அப்புறம் குட்வில், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்கு, டெட்டாஸ். ஓகேவா, இதெல்லாம் வந்து அசட் தான். பில்ஸ் ரிசீவபிள்ஸ் எல்லாமே அசட் தான். ஸோ இப்போ நம்ம அசட் போடலாம். ஓகே, இது அதர் கரண்ட் லயபிலிட்டி இல்லை, அதனால் நெல்லுன்னு போட்டாச்சு. டேஞ்சபிள் அசட்ஸில் லேண்ட் அண்ட் பில்டிங் 2 lakh. ஓகேவா, ஏன்னா டெப்ரிசியேஷன்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மைனஸ் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது. ஸோ அதனால் லேண்ட் அண்ட் பில்டிங்கை அப்படியே எடுத்து போட்டாச்சு. அடுத்து இருக்க பாருங்கள், பிளான்ட் அண்ட் மிஷினரி, அதையும் போட்டாச்சு. இப்போ இது ரெண்டும் சேர்த்துங்கன்னா 2 + 8 10 lakh. ஓகே, நெக்ஸ்ட்டு நோட் நம்பர் 9, அதில் குட்வில் வரும் நமக்கு. இன்டான்ஜிபிள் இல்லையா, இன்டான்ஜிபிள் வந்து 2 lakh. இதில் வந்து ரைட் ஆஃப்லாம் எதுவும் பண்ணலை, ஸோ அந்த 2 lakh அப்படியே தான். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ், நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் 2 lakh rupees, அதை போட்டாச்சு. அதுக்கு அடுத்து நோட் நம்பர் 11 ட்ரேட் ரிசீவபிள், டெட்டாஸ் வரப்போது, பில்ஸ் ரிசீவபிள்ஸ் வரும். பில்ஸ் ரிசீவபிள்ஸ் 50,000 போட்டாச்சு. அண்ட் டெட்டாஸ் பார்த்தீங்கன்னா 1,50,000. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 lakh rupees. சரியா?
எஸ். இப்போ அடுத்து பாருங்கள், நோட் நம்பர் 12 கிடையாது. அதர் கரண்ட் அசட்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இல்லை. நோட் நம்பர் 13 நமக்கு இல்லை. நோட் நம்பர் 14 க்ளோசிங் ஸ்டாக்கும் இன்வென்ட்ரியும். ஸ்டாக் இருக்குது இல்லையா, 1 lakh rupees, அதை போட்டுக்கலாம் 1 lakhன்ட்டு. ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து 15 கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட், எதுவுமே கேஷ் பேலன்ஸும் இல்லை, பேங்க் பேலன்ஸும் இல்லை. அவ்வளோதான், நம்ம போட்டாச்சு. இப்போ நமக்கு அசட்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. லயபிலிட்டி எல்லாம் போட்டாச்சு. இப்போ அசட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த கொஷின் வேண்டாம். இந்த நோட்ஸை வச்சே நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம லயபிலிட்டி சைடு பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 10 lakh போட்டோமா. அப்புறம் நோட் நம்பர் 2 வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1,95,000 போட்டாச்சு. லாங் டேர்ம் போரோயிங் 2 lakh போட்டாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் போரோயிங் 1 lakh. தென் ட்ரேட் பேயபிள் 1 lakh போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் 1,05,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்றதை பாருங்கள், 17 lakh வருது. சரியா? எஸ். இப்போ அசட் அது மாதிரி. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டியில் வந்து டோட்டல் நமக்கு 17 lakh வருது. அசட் எல்லாம் போட்டு அதோட டோட்டல் என்னன்றதை பார்க்கலாம். பாருங்கள், அசட்டோடது டான்ஜிபிள் அசட் 10 lakh போட்டாச்சு. இன்டான்ஜிபிள் அசட் 2 lakh போட்டாச்சு. நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 lakh போட்டாச்சு. அதுக்கப்புறம் ட்ரேட் ரிசீவபிள்ஸு 2 lakh அதையும் போட்டாச்சு. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் பார்த்திங்கன்னா 1 lakh அதுவும் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 lakh. ஓகே, அப்போ நமக்கு அசட்ஸும் லயபிலிட்டியும் ஈக்குவலாக இருக்குது. சரியா? இதுதான் பாருங்கள் 5 mark ப்ராப்ளம். எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் அவன் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை எந்த நோட்குள்ளே வரப்போகுது அப்படின்றது மட்டும் பார்த்து போட்டோன்னா இதுக்கு நமக்கு 5 mark. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பேப்பர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.